காவேரி கூக்குரல் சார்பாக மாபெரும் பலா திருவிழா கடந்த காலங்கள் நடத்தினோம். இந்த வருஷம் மாபெரும் முக்கணி திருவிழா நடத்துகிறோம். அதில் பலா, வாழை 3மே நடத்த போகிறோம். பலாவுக்காக நம்ம நிறைய முன்னோடி விவசாயிகளை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் இன்னொரு விவசாயி சங்கரா, நம்மளாம் கேள்விப்பட்டிருப்போம். சங்கராங்கிற ஒரு வெரைட்டி ரொம்ப, அதாவது திக் ரெட்டு இருக்கும். அதாவது திக்கு இந்த ஆரஞ்சு ரெட்டுன்னு சொல்லுவோம். அந்தளவுக்கு வந்து டெப்த்தாக இருக்கும் அந்த கலரு. அதை உருவாக்குன சங்கரையோட பையனோட நம்ம இருக்கிறோம். இவர் பேர் கெம்பராஜ். இது வந்து தும்கூர் டிஸ்ட்ரிக்டில் தித்தூர் தாலுக்காவில் சௌடலாபுரா அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் நம்ம இருக்கிறோம். அண்ணாவோட நிறையா கேள்விகள் கேட்குறதுக்கு இப்போ வந்து கேட்போம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வெரைட்டி என்ன விசேஷம் அப்படின்னா, இப்போ நான் ஏற்கனவே நம்ம சித்துன்னு ஒரு வெரைட்டி பார்த்தோம். அதை விட வந்து டீப் ரெட்டாக இருக்குது இந்த வெரைட்டி. இப்போ அதனால் என்ன டீப் ரெட்டு போகும்போது என்னென்னா அதோட நியூட்ரிஷன் வேல்யூ, அதோட மெடிசன் வேல்யூ எல்லாமே அதிகமாக இருக்கும். அதை இன்க்ரீடியன்ஸ் என்ன சொன்னாங்க, லைக்கோபினால்னு ஒன்று சொன்னாங்க. அப்புறம் வந்து இன்னும் 2 இன்க்ரீடியன்ஸ் சொன்னாங்க, ஃப்ளேவனாய்ட்ஸ் சொன்னாங்க. இது எல்லாமே வந்து மித்த வெரைட்டியோட இது இன்னும் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க சயின்டிஸ்ட்டை கேட்கும்போது. வணக்கம், என் பேர் கெம்பராஜ். எங்கள் அப்பா பேர் சங்கரையா. நாங்கள் சாகுபடி செய்கிறது சங்கரஹலசு வகை பலாப்பழம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா ஒரு பலாப்பழத்தை வாங்கிட்டு வந்தாங்க. அதை சாப்பிட்டு அவங்க சும்மா தோராயமாக எங்கள் நிலத்தில் போட்டாங்க. அதோட விதைக தான் இன்றைக்கி வந்து ரொம்ப மரங்களாக வளர்ந்து எங்களுக்கு பழங்களை கொடுக்குது. எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தர் இந்த பழத்தை தும்கூருக்கு எடுத்துகிட்டு போய் பொதுமக்கள்கிட்ட விற்க தொடங்கினாங்க. அப்போ இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் வந்து இந்த பழத்தை பார்த்தாங்க. அப்போது இந்த பழத்தை வாங்கிட்டு அவங்க வந்து விசாரித்தாங்க இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எங்கள் வீட்டுக்கு அவங்க வந்து பார்த்துட்டு இந்த பழத்தில் நிறைய ஊட்டச்சத்து இருக்குதுன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இதை குறித்து மேலே அவங்க ஆராய்ச்சி பண்ணணும்னு சொன்னதுனால இந்த பழத்தை வந்து கொடுக்குன்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. 2014 இந்த பழத்தை எங்ககிட்டேருந்து வாங்கி அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக இதை ஆராய்ச்சி பண்ணாங்க. இந்த பழ வகையை எங்கள் அப்பா தொடங்கி வச்சதுனால இந்த பழத்துக்கு வந்து சங்கரஹலசுன்னு சொல்லி பேர் வச்சாங்க. இந்த பழம் சொலையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிவப்பு நிறத்தில் இருக்கும். தேன் மாதிரி ரொம்ப இனிக்கும். இது ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. இந்த வகை மரங்களை வந்து எப்படி வளர்க்கணும்னு சொல்லி விவசாயிங்க நிறைய பேர் எங்ககிட்ட கேட்டே வராங்க. இது எப்படி வளர்க்கணும், என்ன உரம் கொடுக்கணும், இதோட மற்ற பலன்கள்லாம் என்னென்னு சொல்லி நாங்கள் அவங்களுக்கு தொடர்ந்து வழிகாட்டுறோம். இப்போ நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி எங்களுக்கு எந்த வருவாயும் லாபமும் இது மூலமாக கிடைக்கல. ஆனால் இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் இதை வெளியிட்டதுக்கப்புறம் எங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைச்சதுன்னே சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து விவசாயம் மட்டும்தான், நாங்கள் ஒரு பெரிய பணக்காரங்களாம் கிடையாது. ஆனால் இந்த பழம் வந்து எங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தையே கொடுத்துருக்கு, எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தையும் இது கொடுத்துருக்கு. ஈஷா அறக்கட்டளை மூலிமா காவிரி கூக்குரல் வர ஜூன் 23ஆம் தேதி தமிழ்நாட்டில் புதுக்கோட்டையில் ஒரு முக்கணி திருவிழா நடத்துகிறாங்க. நாங்கள் அங்கே வந்து எங்கள் சங்கரா பழத்தோட பங்கேற்கலான் இருக்கோம். அனைத்து விவசாயிகளும் இந்த முக்கணி திருவிழாவுக்கு தவறாமல் வரணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். நன்றி.